யார் செஞ்ச பாவமோ புண்ணியமோ நான் இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது, இதுக்கு ஒரு தீர்வே இல்லாம நான் அவஸ்தைப்படுறேனே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தை அமாவாசை அன்னைக்கு நான் சொல்ற இந்த 6 பொருள்ல ஒரு 3வது கண்டிப்பா தானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த அமாவாசைக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வருங்க. அமாவாசைக்கு கும்புறதே இல்லையே, எங்களுக்கு அமாவாசையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க சரி, அமாவாசை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 3 தானத்தை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். முதல் விஷயம், காக்காக்கு சாப்பாடு கொடுக்குது. உங்க கையால சாப்பாடு காக்காக்கு வைங்க. காக்காவை கூப்பிட்டு வைங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்ற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நமக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தங்க மேல போயிருப்பாங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க அத்தையோ, மாமாவோ, தாத்தாவோ, பாட்டியோ, யாரோ ஒருத்தங்க விரும்புறவங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். 2வது என்னன்னா, மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது. அது என்ன சாப்பிடுமோ, கீரையோ, வாழைப்பழமோ, இல்ல தவிடு, ஏதோ ஒண்ணு நீங்க வாங்கி கொடுங்க. 3வது, நமக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு நீர்நிலை இருக்கு அப்படின்னாக்க பொறி உங்க கையால் எடுத்துட்டு போயிட்டு அந்த குளத்துல மீனுக்கு போட்டு விடுங்க. 4வது, நம்மளால துணி யாருக்காவது ஒரு ஏழைக்கு வாங்கி தர முடியும்னா வாங்கித்தாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளவுஸ் பிட்டாவது உங்க கையால தானம் பண்ணுங்க. 5வது, ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கித்தாங்க. வீட்டுல செஞ்சதே இருந்தாலும் எடுத்துட்டு கொடுங்க. அப்படி இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு டிஃபனோ இல்ல லஞ்சோ ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு பசிக்காக இருக்கவங்களுக்கு கிட்ட கொடுங்க. யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்றவங்க கிட்ட கொடுங்க. இன்னொன்னு, இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானது. கண்டிப்பா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். என்ன அப்படின்னா, பச்சரிசி வீட்டுல இருந்தா கொஞ்சம் ஜார்ல அடிச்சுட்டோ இல்ல அப்படின்னாக்க கொஞ்சம் நசுக்கியோ எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சமா எங்கேயாவது மண்ணுக்கு இடத்துல தீவி விடுங்க. ஒரு 100 200 எறும்புங்க சாப்பிடும். நம்ம அது சாப்பிடும் போது கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயத்த மறக்காம பண்ணிடுங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குங்க. அடுத்த அமாவாசைக்குள்ள ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு உங்களோட சாபம் எல்லாமே கண்டிப்பா போகும்.